அன்பான ஜோதிடர்களே, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் ஜாதகத்தை நன்கு அறிந்து நான் கூறுகிறேன். அதாவது ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் புத சந்திரன் லக்னத்திலே ஆட்சி பெற்றிருக்காரு. யோகாதிபதி செவ்வாய் இவர் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன்ல கண்டிப்பான முறையில ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையை கொடுத்து செவ்வாயில புகழை கொடுக்குது. நல்லா அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த செவ்வாயில பார்த்தீங்கன்னா கலகம், கச்சை, பிரச்சனை இதெல்லாம் அவருக்கு அதிகமாக வரும். வந்தாலும் அது அவர் பேஸ் பண்ணக்கூடிய நிலை இந்த ஜாதகத்தில் இருக்கு. காரணம், 2ஆம் இடத்த அதிபதியாகப்பட்டவர் 9 கூடிய பாக்கியாதிபதியாக அவர் ஆட்சி பெற்று இருக்கிற நிலையால் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். ஆனால் அரசியலில் கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் தலைவர் விஜய் அவர்கள். அவர்களின் அமைப்பு பிரகாரம் பார்த்தா 10 குடையவன் சொல்லக்கூடிய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10 குடையவனாக எடுக்கப்படக்கூடியவர் அந்த 10ஆம் இடத்த அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால மிகுந்த தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் என்பது ஒரு தொழிலாக கருத வேண்டும். அந்த நிலை இவருக்கு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இவர் ஜாதகத்துல குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தில் கடக லக்னத்திற்கு, நல்ல ஒரு பதிவு கேட்டுங்க, கடக லக்னத்திற்கு குரு 6ஆம் இடத்த அதிபதி 8ல் இருந்தால் பெரும் புகழ் அடைவார்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுதான் இவர் அடைய போறாரு. மேலும் இந்த தமிழ்நாட்டு அளவில் டிவிக்கே இருக்கும் மட்டும் அதிகமா நீங்க நினைக்கலாம். சவுத்துல முழுவதுமே இவர் அடுத்து அடி எடுத்து வைக்க போறாருங்கிறத முன்கூட்டியே சொன்ன ஜோசியரை நான் வரணுங்கிறதுக்காக இந்த பதிவு போடுறேன். ஏற்கனவே நான் போட்ட பதிவுகளை சரியா பார்த்து யாரும் சொல்லல. இது விஜய் ரசிகர் சார்ந்து நண்பர்கள் மற்றும் அந்த பெண்கள் எல்லாருமே இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா என்னுடைய பதிவு அவருக்கு ஏற்கனவே நடந்திருக்கு. அந்த நடந்த விஷயத்தை மேலும் பலப்படுத்துறேன். நம்மளுக்கு சொல்றதுக்கு ஆள்ல நீங்க சொல்லுங்க. கண்டிப்பான முறையில இவருடைய அமைப்பு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நம் ஒரு பெரிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகம். நான் சொல்ற அர்த்தம் புரியும். இப்ப சொன்னா எல்லாரும் அதிசயப்படுவாங்க. எல்லா ஜோசியரும் விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு ஜோசியர் சொன்னாரு, அவர் தான் இன்னைக்கு அவர் கூட இருக்காரு. அது மாதிரி எப்படின்னா தமிழ்நாட்டை நானும் சொன்னதுல ஒருத்தனா இருக்கேன். இது இன்னும் நான் வெளியில நீ கொண்டு வரல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பான முறையில திறமை எங்கே இருக்கோ தேடி வருவார் விஜய் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். கண்டிப்பான முறையில் ஜோதிடத்தில் நான் தேர்வான 30 ஆண்டுகளாக நான் ஜாதகம் பார்க்கிறேன். என்னுடைய சுய முயற்சியால் சில விஷயங்களை பார்த்து நான் சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பு காத்திருக்கு. கட்டமைப்புகள் என்று கட்சிக்காரர்கள் கூறும்போதெல்லாம் இவருக்குன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் இவரை புரிந்து கொள்ள வேண்டும். இவரை சாதாரணமாக நினைப்பவர்களுக்கு இவர் ஒரு சாணக்கியனாக திகழ்வார். இது உண்மையா அவர் ஜாதகத்தில் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை அவர் பேஸ் பண்ணக்கூடிய நிலையும் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கூடைய தன வாக்கு குடும்பம். இவர் 9ஆம் இடத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு குறியவர். அதாவது இவர் 2 லக்னமா தான் அவர் நான் கணிச்சிருக்கேன். ஏன்னா ஒருத்தவங்க கடக லக்னம் இருக்காங்க, ஒருத்தவங்க கன்னியா லக்னம் இருக்காங்க. 2ஐயும் ஒப்பிட்டு தான் நான் பார்க்கிறேன். கடக லக்னமாக இருந்தால் மேக்சிமம் பொதுவாக தமிழகத்தை ஆளும் வாய்ப்பு அவருக்கு இருக்கு. கன்னியா லக்னம் இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லா ஜோதிடரும் கன்னியா லக்னம் என்றுதான் கூறுகிறார்கள். நான் இரு லக்னங்களையும் போட்டு பார்க்கையில் என்னுடைய கணிப்பு கடகலக்கணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது உறுதியாக சொல்லுவேன். காலையில் 8:39 பிறந்ததாக தகவல். அதை அந்த அடிப்படையில் பார்க்கையில் இவருடைய ஜாதகம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவுடைய சிறந்த ஒரு அமைப்பான ஜாதகம் சொல்லலாம். அடுத்த நிலை 15 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள எந்த நிலையில் இருப்பாருங்கிறத மக்கள் அனைவரும் புரிவார்கள். ஏன்னா இவர் வந்ததெல்லாம் செய்யல அப்படி இப்படின்னு சும்மா இப்போ எல்லாம் சொன்னாலுமே எல்லாத்தையுமே இவர் செய்யக்கூடிய நிலை ஒரு ஜாதகத்துல இருக்கு. மக்களோட மக்களா இவர் இருப்பார் முதல்வராக. நிச்சயமாக இவருடைய கழகம் தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிப்பார். லக்னம் அப்படி. ஏன்னா எம்ஜிஆர் கடகலக்கணம் தான், கலைஞர் அவர்கள் கடகலக்கணம் தான். இதுவரை தமிழ்நாட்டை அதிகமாக ஆண்டவர்கள் லிஸ்ட்ல கடகலக்கணம் இருக்காங்க, சிம்ம லக்னம் இருக்காங்க. நிச்சயமான முறையில எந்த வெற்றியா இருந்தாலும் பதிவு பண்ணுவாரு. இது தலைமை பண்பு உள்ள ஜாதகம். தமிழ் பண்பு, தலைமை பண்பு, நல்ல அன்பு அப்படி உள்ள இந்த ஜாதகத்தை நீங்கள் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏற்கனவே நான் சாதாரணமா போட்ட வீடியோல வருவார்னு போட்டேன். அதுக்கே எனக்கிட்ட பார்த்த ஜாதகங்கள் விஜய்க்கு ஒரு சொல்லியிருக்காரு நடந்திருக்குன்னு. கொஞ்சம் லேட்டா அது பதிவாகும் நினைச்சிட்டேன். என் ஆதாரங்கள்லாம் இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா இதை கட்சி சார்ந்தவங்களும் இதை கொண்டு போங்க. இவர் நான் எந்த அமைப்புல சொல்லணும்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கங்க. இவர் வரக்கூடிய லிஸ்ட் எந்த லிஸ்ட்டுங்கிறது எனக்கு எல்லாம் மனசுல பட்டுருச்சு. நான் பேசும்போதே உங்க எல்லாருக்குமே ஒரு எது முதலமைச்சரா அதுக்கு அடுத்தா அப்படிங்கிறதான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா நம்ம
மக்களோட மக்கள் அவர் இருக்கும்போது எல்லாமே நினைப்போம். நல்ல விஷயங்கள் நிறையா. வாழ்க வளமுடன், நாளும் நல்லது நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.